பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு உலக நாடுகள் நடவடிக்கை எடுப்பது மற்றும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவது என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் திகதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் போதைப்பொருள் பயன்படுத்துதல், போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை செய்தல் என்பன முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளன. போதைப் பொருளை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதைப் பொருளின் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். ஒவ்வொரு நாளும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிக்கின்றதே தவிர குறையவில்லை. தினமும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் உலகில் ஆங்காங்கே நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் மற்றும் குற்றங்கள் தடுப்பு அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட போதைப் பொருள் பயன்பாடு குறித்த உலகளாவிய தரவுகளின் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு 292 மில்லியன் போதைப் பொருள் பாவனையாளர்கள் இருந்துள்ளமை பதிவாகியுள்ளது. இது முந்தைய தசாப்தத்தை விட 20% அதிகரிப்பாகும். உலகில் இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்படும் போதைப் பொருளாக கஞ்சா காணப்படுவதாகவும் அதை தொடர்ந்து அபின், ஹெரோயின், ஐஸ் போன்றவை காணப்படுவதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு பெயர்களால் அடையாளம் காணப்பட்ட ஆபத்தான போதைப் பொருட்கள் கடந்த காலங்களில் இலங்கையில் விரைவாக பரவியது அனைவரும் அறிந்ததே. கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். இது எண்ணிக்கை அடிப்படையில் 58.5% அதேபோன்று வடமேற்கு மாகாணத்தில் 9% தென் மாகாணத்தைச் சேர்ந்த 9.4% கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட அடிப்படையில் பார்த்தால் அதிகபட்சமாக கொழும்பு மாவட்டத்தில் 41.6% கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று கம்பஹா மாவட்டத்தில் 12.7% குருநாகல் மாவட்டத்தில் 6% கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கூற்றுப்படி 2023ஆம் ஆண்டில் 100,796 பேர் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் போதைப் பொருள் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் யாவரும் 15 தொடக்கம் 64 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் ஹெரோயின் மற்றும் கஞ்சா குற்றங்களுக்கான கைதுகள் அதிகரித்துள்ளதாகவும் ஐஸ் போதைப் பொருள் பாவனையாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை குறிப்பிடுகின்றது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டில் ஹெரோயினுடன் தொடர்புடைய 18,365 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 3,916 பேரும், ஐஸ் போதைப் பொருள் தொடர்புடைய குற்றங்களுக்காக 6,767 பேரும், ஏனைய போதைப் பொருளுடன் தொடர்புடைய 144 பேரும் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளனர். போதைக்கு அடிமையானவர்களை கைது செய்தது மட்டுமன்றி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த இலக்கினை அடைய அவர்கள் 4 மறுவாழ்வு நிலையங்களை செயற்படுத்தி வருகின்றனர். இவை உணவட்டுன தெற்கு மாகாணம், தலங்கம மேற்கு மாகாணம், ஹண்டச மத்திய மாகாணம் மற்றும் ஊரபொல நிட்டம்புவ ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் போன்ற முக்கிய குழுக்களுக்கு இது தொடர்பான அறிவினை வழங்குவதற்காக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது. போதையில்லா இளைஞர் தலைமுறையை உருவாக்குவதே இதன் முக்கிய இலக்காகும்.
இன்றைய சூழலில் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பாடசாலை மாணவர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாவது வருத்தத்தினை அளிக்கின்றது. இம்மாதிரியான மாணவர்களுக்கு சரியான விழிப்புணர்வு வழங்கி அப்பழக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். போதைப் பொருள் தடுப்பு திட்டங்களில் சமூக ஈடுபாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். போதைப் பொருள் பயன்பாட்டு தீங்குகளை பற்றிய புரிதலை ஏற்படுத்த விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதன் மூலம் போதைப் பொருள் பழக்கத்தை பரவ விடாமல் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஒவ்வொருவரும் தமது சமூக பங்களிப்பினை அறிந்து செயல்பட்டால் போதைப் பொருள் இல்லா ஒரு நலமிக்க இலங்கையை நாமும் உருவாக்கலாம்.